ஆடிவாசல் வந்து நிற்கும் காளையின் முகத்தை பார்த்திருக்கீங்களா? சும்மா கண்ணிலேயே தெரிக்கும் மிரட்டல், கண்ணோரம் திவிர்த்திருக்க, யாரு என்னை எதிர்க்கிறது அப்படிங்கிற தோரணையோட சுற்றும் முற்றும் பார்க்கும். மாட்டை அவுக்கிறதா வேண்டாமா, எப்போ அவுக்கிறதுன்னு காளை உரிமையாளர் காத்திருக்க, மாட்டோட பேரை சொல்லி மேடையில இருந்து ஸ்பீக்கர்ல வர்ணனை போல ஒருவர் சொல்லிக்கொண்டே போக, அவிழ்த்து விடப்பட்ட அந்த நேரத்துல காளை சீறி பாயும். ஆயிரக்கணக்கான மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் நிற்க, நூற்றுக்கணக்கான இளசுகள் அந்த காளையை நோக்கி பாய, அத்தனை பேருக்கும் ஆட்டம் காட்டி ஓட்டம் பிடிக்க வைக்கும். ஒரு காளையை இத்தனை பேர் பிடிக்கிறது வீரமானு கேட்பாங்க. ஆனா அந்த ஒத்த காலை தன்னை தீண்ட விடாம அத்தனை பேரையும் விரட்டுறதும் தூக்கி வீசுறதுமா போக்கு காட்டுறப்போ கூட்டம் தெரிக்கும், சத்தம் பறக்கும். இந்த ஜல்லிக்கட்டுக்காகத்தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா திரண்டாங்க. ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறைக்கு அது நம்ம பாரம்பரியம்னு சொன்னாங்க. தமிழரோட கலாச்சார அடையாளம்னு தூக்கி கொண்டாடினாங்க. இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். எங்க உரிமை சார்க்கா, இது நடத்துறது எங்க கடமை, இதை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒட்டுமொத்த இளைஞர் சக்திக்கு முன்னால அத்தனையும் தவிடுபடியாக ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் பெருமையையும் பண்டைய பழக்கத்தையும் தூக்கி பிடிச்சு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுது. அப்படிப்பட்டதுதான் இந்த முரட்டுக்காய. அவனியாபுரமோ அலங்காநல்லூரோ பாலமேடோ அல்லது சூரியூரோ எந்த ஊரா இருந்தாலும் பொங்கலுக்காக இந்த இடுக்கு மூல முடுக்குன்னு அத்தனையும் விழாக்கோலம் தான். ஊரின் நண்டு சிண்டு தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் பரபரப்பு தொற்றிக்கும். தை திருநாள் பிறந்துட்டாலே மார்கழி 1லேருந்து நாங்கள் விரதமாக இருந்து வீட்டு ஆளுங்க பூரா பெண்கள்லேருந்து சிறுவர் வரைக்கும் எந்த சாப்பிட்ற உணவை மட்டும் சாப்பிட்டு மற்ற உணவுகளை நாங்கள் சாப்பிடாம இந்த காலையில் நாங்கள் தெய்வம் போல் கும்பிட்டுக்கிட்டு அந்த எங்கள் விழா ஜல்லிக்கட்டு விழாவுக்கு போயிட்டு வந்த பிற்பாடு தான் எல்லா உணவுமே உணர்ந்துவோம், சாப்பிடுவோம், நாங்களே சாப்பிடுவோம். எங்களுக்கு இல்லைனாலும் சரி, எங்கள் காலையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் காலையெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். காலையில் அப்படி பாதுகாத்து தமிழில் இருக்க கலாச்சாரம் கெட்டுறக்கூடாதுன்றக்காக நாங்கள் காலையெல்லாம் அப்படி பாதுகாத்து கொடுக்குறோம், நல்ல முறையாக வச்சுருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லோரும் போராடி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மீட்டு கொடுத்தனால இன்றைக்கி நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு என் தோட்டத்தில் மட்டும் 6 மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் மாடுகளுக்கு நாங்கள் இயற்கையான தீவனம் தான் நாங்கள் தரோம். எந்த யூரியா போட்டோ செஞ்சோ அதில் புல் வளர்ந்து அந்த இதை கூட நாங்கள் போடல. இயற்கையான தீவனங்கள், இயற்கையான அடர் தீவனம், இயற்கையான பசு தீவனம் இது தான் கொடுத்து எங்கள் மாடை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஹீரோ நம்ம காளை தான். சுத்துப்பட்டு கிராமங்கள்ல இருந்தும் அக்கம் பக்கம் மாவட்டங்கள்ல இருந்தும் மாடுகள் இறங்குறதும் பயிற்சி செய்யறதுமா களகட்டும் கச்சேரி. வெளியூர்லேருந்து வர்ற மாடு ஒரு மாதிரி இருக்கும், இங்கே மதுரை பக்கம் இருக்கிற மாடு ஒரு மாதிரி இருக்கும், இங்கிட்டு தேனி பக்கம் இருந்து வர மாடு ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ அந்த பக்கம் இருந்துலாம் வர தேனி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் குட்டையாக இருக்கும். அது வந்தவுடனே வலது பக்கம் இல்லை இடது பக்கம் வந்து பாஞ்சிட்டு அப்படியே ஒரு ரெண்டு எட்டு வச்சு மூணாவது ஆள் அப்படி குத்திட்டு அப்படியே ஓடிடும். அப்போ நம்ம டக்குன்னு நம்ம பக்கம் திரும்பும்போது அந்த பையனுக்கு ஒரே படபடி வந்துடும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அப்போ அது மாதிரி மாடெல்லாம் இந்த மாதிரி மாடுனா இப்படி தான் இருக்கும். அப்போ குட்டையான மாடு அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக, இப்போ என்ன போல் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் குட்டையான மாடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கூட நல்லது. அப்படி ஏன்னா 2 ஸ்டெப் வைக்கும்போது ஹைட்டாக இருக்கும்போது 3வது ஸ்டெப் நம்ம முன்னால் போயிட்டோம்னா நம்மளை குத்தி தூக்கி போட்டுரும். யாரு ஆட்டம் காட்ட போறாங்க, யாரு பரிசை தட்டிக்கிட்டு போக போறாங்க, எத்தனை கால எத்தனை பரிசு முடிச்சுகளை தட்ட போகுதுன்னு ஒரே பேச்சு தான். இது வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இது ஒரு கருப்பணசாமியோட ஒரு ஜல்லிக்கட்டு விழா. இது வந்து நாங்களாக நடத்துறது இல்லை. அந்த காலத்தில் எங்கள் இருந்த முன்னோர்கள் வந்து இந்த நக்கடக்குடி கருப்பணசாமிக்கு இந்த ஜல்லிக்கட்டை நடத்துங்கன்னு சொல்லி அந்த சாமி உத்தரவு கொடுத்தது. அந்த பேரில் தான் அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் இதை நடத்துனாங்க. அதனால இந்த மார்கழி மாதம் பிறந்துட்டாலவே நாங்கள் கிராமம் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டு பேசி எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு எல்லாருமே இதில் வந்து முன்னெச்சரிக்கையோடு இருந்து அரசு கொடுக்குற விதிமுறையின் பேரில் அவங்க கவனத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்களோ அந்த விதியை மாறாமல் நாங்கள் அவங்க கவனத்துக்கே போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்னு வீராப்பா பேசிக்கிட்டு காளைய ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்துவாங்க. இளவட்டங்க தன் வீரத்தை வெளிக்காட்ட சந்தர்ப்பமா நினைப்பாங்க. இளம் பெண்களுக்கு தங்கள் மாம மச்சான் உறவுகளை சீண்டி பார்க்கிற தருணம் இது. மாடு பிடிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சாமி மாதிரி நினைக்கிறோம். நாங்கள் எப்போதும் மாடும் நாங்களும் ஒன்றாவே இருப்போம். எதாக இருந்தாலும் மாட்டுக்கு ஒன்றாலும் மாடும் நாங்களும் எல்லாம் வளர்க்குறோம். எதாக இருந்தாலும் நாங்கள் மாடு நல்லா பிடிப்போம். எனக்கு அலங்கநல்லூர் பிடிக்கிறதுனா இது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு. அதனால் நானும் அலங்கநல்லூர்கார ஒரு வீரத்தை நான் வெளிப்படுத்துன்றதுக்காண்டி இது அலங்கநல்லூர் வந்திருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி எத்தனையோ புதிய புதிய கதைகள் வருடந்தோறும் உருவாயிட்டு தான் இருக்கு காலங்காலமா. அதனால ஜல்லிக்கட்டுல வீரம் காட்ட மாசக்கணக்கில் தயாராகிற இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு ஆர்வமாக தான் இருக்கோம். நாங்களும் மாடு பிடிக்கணும், நம்மளும் அண்ணன் மாமா மாதிரிலாம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ரொம்ப. இதே மாதிரி காளைகளை தயார்படுத்துகிற விவசாயிங்க இருக்காங்க. அதாவது மாடை கொம்பை பிடிக்காமல் திமிலை கட்டுறது, திமிலை கட்டும்போது காலை கட்டக்கூடாது, கால் உள்ளே சொருகாமல் பிடிக்கணும். அதே மாதிரி அவங்க நல்லா சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் அந்த வீரர்களை நீங்கள் களத்தில் பார்த்துக்கலாம். அந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இந்த ஜல்லிக்கட்டில் அவங்க எல்லோரும் வருவாங்க. குறைஞ்சதுக்கு ஒரு 500 மாடு இருக்குது. இதுக்கு வந்து நீச்சல் போடணும். நீச்சல் குளியல் பயிற்சியில் வந்து நீச்சல் பயிற்சி, விதை வைக்கணும், சோளம் இரும்பு சோளம் வைக்கணும், கோதுமை தோடு வைக்கணும். இவ்வளோவெல்லாம் வச்சு மாடு தயார் பண்ணித்தான் மாடு இங்கே கொண்டுக்கிட்டு வரோம். சிலருக்கு காளை வளர்ப்பு தான் முக்கிய வேலையாகவே இருக்குது. காலையில் எந்திரிச்சு மாட்டுகளை குளிப்பாட்டி அதுக்கு என்ன தீனி கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணி மத்தியானத்துக்கு அதே மாதிரி இற கொடுத்து எல்லா வேலையும் பண்ணி மாட்டு தீவனம் கீவனம் எல்லாமே கொடுத்து அதுக்கு எத்தனை ஆரோக்கியம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி பாலை கறக்கிறோம். காங்கேயத்தில் போய் 2 பல்லு கண்ணுக்குட்டி வந்து 4 கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து அந்த காங்கேயங்காலை வந்து எல்லா ஏரியாவுக்கும் இங்கே விரட்டுங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் ஃபேமஸ்ஸு. அது வந்து காங்கேயம் வந்து விரட்டில் வர்றதுங்கிறது ரொம்ப வராது, அதிகமாக வராது. நாட்டு மாடு, புலி வளர்த்த மாடு, கிட மாடு தான் வரும். அந்த மாதிரி நாங்கள் வந்து வார்ம் பண்ணி அந்த மாட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ முறையாக வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க. காலையில் சாயந்தரம் அதுக்கு நடப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, அப்புறம் மாடு 1 மணி நேரம் வெயிலில் போடுறது, உடம்பு ஃபுல்லாக தம்ம வார்மப் மாதிரி நல்லெண்ணெய் ஃபுல்லாக உடம்புல தேய்ச்சி கொள்ளு போடுறது. இந்த மாதிரி அதை வந்து அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை எப்படி தயார் பண்ணுறோமோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு காலையை பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நீச்சல் பயிற்சி மூலமாக வந்து அது வந்து சாதாரணமாக இறைய வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாடு இல்லை இது. கொஞ்சம் நல்லா சாப்பாடு கொடுத்து வெளியில் கொண்டு போய் அதுக்கு உடற்பயிற்சி இதுதான், நடைபழக்கிறது, நீச்சல் போடுறது தான். அப்புறம் கொஞ்ச காலம் பார்த்தா இந்த கொஞ்ச நேரம் மண்ணு குத்த விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்ய வைக்கிறது. ஒரு மாட்டுக்கு வயசு வந்து 2 பல்லு, அவுக்குறது வந்து 4 பல்லு தான் அவுக்கணும். அந்தோட கணக்கில் வந்து நான் ஒரு அதிகாரி டாக்டர் வந்து சரவண் சார்ட செக் பண்ணி 4 பல்லா 6 பல்லா இது அவுக்கலாம். அது ஹைட் வந்து 126 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த சென்டிமீட்டரையும் கணக்கு பண்ணி தான் அவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம அவுக்கவும் முடியும். மாடு நல்லா மறைச்சி எல்லா பேரும் நாங்கள் மறைச்சி நிற்கும் போது தான் அந்த மாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக விளையாட காமிக்கும். யாருமே இல்லைன்னா அது பேசாமல் போயிடும். அது எப்படி விளையாடும் என்ன செய்யுன்றது யாருக்குமே தெரியாமே போயிடும். கடைசி வரைக்கும் அந்த மாடு வீணாகவே போயிடும். அதுலயும் மாட்டை பார்த்துக்கிட்டே வளர்ற கிராமத்து விவசாயிக்கு காளை மாடு 2 கண்ணு மாதிரி. அத்தனை கஷ்டமும் பொங்கலையொட்டி நடக்கிற போட்டிகளில் கலந்துக்கிட்டு தங்க காசு, குடம், நாற்காலி, பீரோ, பைக்குன்னு பரிசை தட்டிக்கிட்டு வர்றப்போ பறந்து போயிடும். அத்தனை ஊரையும் பேச வைக்கிற காளைகளை பத்தி தான் எவ்வளோ பெருமை. சில கோவில் காளைகள் ஊருக்கே பெருமை சேர்த்த கதைகளும் நிறைய இருக்கு. ஊர் பெருமையை காப்பாத்தின ஜல்லிக்கட்டு காளைகள் இறந்து போயிட்டா அதை ஊர் கூடி மரியாதை செஞ்ச கதைகளும் இருக்கு. அதே மாதிரி மாட்டுக்கு ஒன்று வந்துச்சுட்டு வந்தால் ஒரு காய்ச்சல் கருப்பு வந்தாலும் கூட உடனுக்கு ஒன்று என்ன செய்வோம், உடனுக்கு டாக்டருக்கு ஃபோன் போட்டு டாக்டர் வர சொல்லி அந்த மாட்டுக்கு உள்ளதை ஊசியை போட்டு மாட்டை நல்ல மாதிரி சந்தோஷமாக ஆக்கி மாட்டை ஒரு குணப்படுத்தி நல்லா ஆக்கிடுவோம். அடுத்து வந்து ஒரு அந்த எங்கள் ரேஷன் கார்டில் வந்து அந்த பேர் வந்து அந்த மாட்டோட பேர் கிடையாது, எங்கள் குழந்தை ஊட்டி பேர் தான் இருக்குது. அதனால நாங்கள் மாடு வந்து ஒரு சந்தோஷமாக வந்து அது ஒரு எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி நாங்கள் எங்களுக்கு அது ஒரு அக்கா ஒரு பெண் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரியா நாங்கள் அது இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு அது வாழ்க்கை கிடையாது. எங்களுக்கு அதே ஒரு சந்தோஷம், அதே ஒரு வாழ்க்கை. காளை என்பது சொல், ஜல்லிக்கட்டுங்கிறது எமோஷன்னு சினிமா பாணியில் சொல்லலாம். அப்படி எமோஷன்ல கனெக்டிவிட்டி இருக்கிற காளைகளுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள தொடர்பு இன்னைக்கு நேத்து இல்லை. என்னைக்கு விவசாயி உழவு செய்ய தன்னோட மாட்டை களத்துல இறக்கினாரோ அன்னையிலிருந்து தொடங்குது. அப்படிப்பட்ட உறவு அது. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா நம்மளாம் எப்படி புது துணிகள் புதுசாக நம்ம ட்ரெஸ் போடுறோம் செய்கிறோமோ அதே மாதிரி அந்த மாடுகளுக்கும் அதோட மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வச்சு செஞ்சு அதுக்கு அந்த இனிப்பு வழங்கி எங்கள் மாடை எங்கள் தோட்டத்துக்கு வர எங்கள் சொந்தக்காரவங்க பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் வரவங்களுக்கு நாங்கள் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை இனிப்பை எல்லா பேத்துக்கும் கொடுத்து பெரிய ஒரு புது குழந்தை வருஷம் பிறந்த மாதிரி நாங்கள் எங்கள் மாட்டு பொங்கலை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு அவ்வளோ விசேஷமாக அவ்வளோ கிராண்டாக இதாக நாங்கள் பண்ணி கொண்டாடுவோம். மானாவாரியோ சம்பாவோ குருவையோ மண்ணில் கால் வைக்கிறப்போ விவசாயி கூட நிற்கிறது மாடுகள் தான். வருஷத்தோட 365 நாள்களும் உழைச்சி கொடுக்கிற மாட்டை ஒவ்வொரு விவசாய குடும்பமும் பசியாத்திர தாயா கொண்டாடுவாங்க. தோள் கொடுக்கிற தோழனா தட்டி கொடுப்பாங்க. மாடு வந்து நாங்கள் ஒரு நாளில் விட்டுட்டு வெளியூர் போனாலும் கூட நாங்கள் வந்து அந்த மாட்டை வந்து அங்கே போனாலும் கூட ஆனால் இது சந்தோஷம் கிடையாது. மாடு எப்படி இருக்கோ, இற சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ, இல்லை தண்ணிக்கு விட்டாங்களோ விடலையோ, இல்லை தண்ணி சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். ஊருக்கு போனாலும் போன நிமிஷத்துக்குள்ளே சரி போய் மாடு கண்டு கிடக்கும், நம்மளுக்கு மாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிறப்பிட்டு வந்துடுவோம். குளத்தங்கரையிலையும் ஏரிக்கரையிலையும் ஒன்னா குளிப்பாங்க. மேய்ச்சல் காட்டி கொண்டு வந்து கட்டுவாங்க.
மாட்டை உடன்பிறவா சகோதரனா, மூத்த அண்ணனா, அம்மாவா நினைக்கிற குடும்பம் தமிழ் குடும்பம். மாடு ஒரு தெய்வம் மாதிரி தான் எங்களை பொறுத்தளவு. மனுஷனும் மாடும் ஒன்று தான். அது எவ்வளோ தொலைக்கு கண்ணுக்குட்டி இதுகளை பாதுகாப்பு பார்க்குதோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டு பிள்ளைகளையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். மாட்டு பொங்கலுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு குளிப்பாட்டுவோம். குளிப்பாட்டி அதுக்கு பூராத்தையும் பொட்டு வச்சு நல்லா மாலைகளை நாங்கள் கட்டி போட்டு அப்படியே அழகாக அலங்கரித்து அப்படியே கும்பிடுவோம். பொங்க வச்சு குளிச்சா எல்லாத்தையும் பொங்க வச்சுருவாங்க. பொங்க வச்சு எல்லாத்துக்கும் கும்பிட்டுருவாங்க. வருஷம் முழுக்க உழைச்சி கொட்டுற மாட்டுக்கு மரியாதை பண்ணத்தான் இந்த மாட்டு பொங்கல். மாடுகளை உழவர்கள் தயார் பண்ற அழகு இருக்கே, வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கொம்பை சீர்படுத்தி கலர் பெயிண்ட் அடிச்சு அதுல குஞ்சலம் கட்டுவாங்க. இதுக்காகவே பொங்கல் சந்தைக்கு போய் மாடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. மாட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ஊரே பார்க்கும்படி பெருமைப்படுத்துவாங்க. மாடு கொஞ்சம் சுணக்கமா இருந்தா வீடே வருத்தப்படும். அதனால மாட்டை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க. நிறைய விவசாய குடும்பங்களுக்கு பொருளாதார பலம் கொடுக்கிற மாடுகளை கொண்டாடுறனால விவசாயிகள் சும்மா விடுவாங்களா என்ன? மாடுகளுக்கு படைச்சு அதை வழிபட்டு கொண்டாடி சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட மாட்டுப் பொங்கல் நாளை போல அத்தனை விவசாய குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை நிலைச்சு தரட்டும். முன்னோக்கி பாயிற காளை மாதிரி அவர்களின் சந்தோஷமும் நீடிச்சு நிலைக்கட்டும். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல்.